இங்கே வந்து யானையோட கால் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து மேலே யானை ஏறின மாதிரி தெரியுது. யானை இருக்குங்களா? அதான் யானையோட சாணம் வழியிலே 2 இடத்துல இருந்துச்சு. பகலே இருக்குங்களா? 2-3 மணிக்கு மேலே இருக்குங்களா? வழியில் வந்து யானை இருக்கு. 2-3 மணிக்கு யானை வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டுக்கு 3 யானை வந்தது. ஓ சரிங்க. ஒரு பொட்டை யானைங்க 2. சரிங்கண்ணா. ஒரு கொம்பு உள்ளது 1. ஓ இது வழியிலேயே போங்களா? வழியிலேயே போட்டிருக்கு பார்த்தனா வந்து சாணா? ஆமாங்க. நைட் ஆனால் இப்போ பகல்லையே பார்த்து பிடிச்சி தான் நம்ம போகணும் வரணும். அப்படிங்களா? ஓ அப்படிங்களா? இப்போதான் இந்த ரோடே இந்த பாதி வரைக்கும் வந்திருக்குது. வர்ற வழியில் பார்த்தீங்க யானையோட சாணம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எது நைட்டுங்களா? இப்போ எங்கோ நீங்கள் வரும்போது பாதி வழியில தான் மறைஞ்சிட்டு இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓ கொஞ்சம் இருட்டாச்சுன்னா ரோடுக்கு வந்துருங்க எல்லாம். அப்படிங்களா? ஓ நேற்று நைட்டு தான் ரோட்டில் போச்சுங்களா? ஓ இந்த வண்டியெல்லாம் துரத்தி சரிங்க எல்லாம் பார்த்து துரத்தி பிடிக்கலான்னு பார்த்துருக்குது. சரிங்க. அப்போ முடியல. சரிங்க. அவங்க எல்லாம் வழியிலே இருந்துட்டாங்க நேற்று நைட்டுங்களா? நைட்டு. ஓ அப்படிங்களா? ஓ சரிங்க. கடைசியில் அவங்க எப்படி தப்பிச்சு வந்துட்டாங்க. ஓ ஓ ஓ வண்டிலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோங்க. குன்னூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பில்லூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து அங்கேருந்து மலையோட சரிவில் கீழே இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்காங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் ஆனைப்பள்ளம். பேர் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். யானைப்பள்ளம் ஆனைப்பள்ளம் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஆனை என்னாலும் யானை என்னாலும் ரெண்டும் ஒன்று தாங்க. பில்லூர் மட்டத்துலேருந்து கீழே இறங்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஏர்பின் பெண்டுங்க நிறையா இருக்குது. இந்த ஏர்பின் பெண்டில் தான் இப்போ இறங்கிட்டுருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்போ வந்து தார் ரோடாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கீழே போனோம்னா ஃபுல்லாகவே காங்கிரீட் ரோடு தான். இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. ரோடு கீழே வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து மலைகளோட வியூ வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அப்படியே கீழே போக போக கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ட் வந்து மேலே அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு.
நிறைய ஏர் பெர்மிட் இருக்குங்க அங்கே. சின்ன சின்னதாக ஏர் பெர்மிட் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வழியில் வந்து ஜீப்பு, பிக்கப்பு இந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும் தான் போயிட்டு வருதுங்க. பஸ் வசதியெல்லாம் கிடையாது. குன்னூர்லேருந்து பில்லூர் மட்டம் வரைக்கும் பஸ்ஸு வசதி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பக்கமெல்லாம் வந்து பஸ் வசதி கிடையாது. நம்ம ஜீப்பில் போகலாம், இல்லைனா வந்து பிக்கப்பில் போகலாம். அது இந்த கிராம மக்கள் மட்டும்தான் இந்த வழியை பயன்படுத்துவாங்க. வெளியாட்கள்லாம் யாரும் இங்கே மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து மலையோட சரிவில் ரொம்பவும் ஆபத்தான வழியில் போய் தான் இந்த யானைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போவே நான் வந்து எவ்வளோ ஏர் பெர்மிட் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்னு. இந்தளவுக்கு நேராக மேலே ஏறணுங்க. இங்கே பாருங்கள், நேராக மலை தெரியுது. அங்கே இருந்து நான் இப்போ வந்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு. ஃபுல்லாகவே வந்து நேராக சரிவில் ஏர் பெர்மிட்டில் இறங்கி தான் வந்திருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக மட்டமாக இருக்குது. அந்த பக்கம் ரோடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கீழே பாருங்கள், ஃபுல்லாக பயங்கரமாக மிஸ்ட்டுங்க. இந்த இடத்துல தாங்க கீழே வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கேன். கீழே பாருங்கள், அந்த இடத்துல ரோடு தெரியுது எனக்கு. பட் வீடியோவில் கிளியராக தெரியாது, ஏன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரியாது. எனக்கு அந்த இடத்துல ரோடு தெரியுதுங்க. இன்னும் கீழே பயங்கரமான டீலால் தெரியுதுங்க. கீழே ரோடு வந்து கீழே இறங்குது, இப்படி கீழே போகுதுங்க. இப்படி கீழே போய் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே கீழே ரொம்ப கீழே போகுங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு காட்டேஜாக வீடான்னு தெரில, ஒரு பில்டிங் தெரியுது நம்மளுக்கு. நம்ம வந்த ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். இது வரைக்கும் தார் ரோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து காங்கிரீட் ரோடு வழியாக கீழே இறங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதுன்னு. அப்படியே மேலே ஏறுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் டைம் கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா இங்கேருந்து பார்க்குற வியூவெலாம் நமக்கு சூப்பராக தெரியுங்க. இங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு மலை இருக்கும், இங்கே ஒரு மலை இருக்குது. நடுவில் அப்படியே கீழே மலையோட சரிவில் மலையோட எண்டு, அதாவது பாதாளம்னே சொல்லலாம். அந்த இடத்துல தாங்க ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. அங்கே ரோடு தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ரோடு தெரியுது. இங்கேருந்து அந்த இடத்துல ரோடு தெரியுது. அப்படி போய் அப்படியே வந்து ஒரு ஏர் பெர்மிட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வளைஞ்சு அப்படியே கீழே போகுதுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆகுது. சரிங்க, அப்படியே நம்ம கீழே போகலாமா இல்லை மிஸ்ட்டு கிளியர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணலாமா தெரியல. மிஸ்ட்டு பாருங்கள், மேலே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, பயங்கரமாக இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. கொஞ்சம் வெயில் அடித்து அப்படியே மிஸ்ட்டு வந்து ட்ராவல் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஆள் கிடையாதுங்க, நான் மட்டும்தாங்க தனியாக நின்றுட்டுருக்கேன். இந்த ஆனைப்பள்ளம் போகிற வழியில் ஏதாவது ஒரு வண்டி வருதா இல்லை ஏதாவது ஆட்கள் வராங்களான்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒருத்தர் காணுங்க. நான் மட்டும்தாங்க தனியாக நின்றுருக்கேன். நல்லா வெயில் அடிக்குதுங்க. மிஸ்ட்டு ஃபுல்லாகவே மேலே போகுது, வெயில் நல்லா அடிக்குது. நம்மளுக்கு வந்து இங்கே ரோடு வந்து இப்போ தெரியுது பாருங்கள். இங்கே கீழே தெரியுங்களா ரோடு? இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் அப்படியே தெரியுது பாருங்கள். ரோடு அப்படியே போய் அந்த இடத்துல ஒரு ஏர் பெர்மிட் இருக்குது. அப்படியே வளைஞ்சு மறுபடியும் ஒரு ஏர் பெர்மிட் அப்படியே கீழே போகுது. கீழே போய் அங்கே போய் அந்த இடத்துல ஒரு ஏர் பெர்மிட் அப்படியே வளைஞ்சு மறுபடியும் இந்த பக்கம் வந்து மறுபடியும் அப்படி போகுதுங்க ரோடு. அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கிளியராக தெரியல. இப்போ இது வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ இந்த வழியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போய் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோங்க. போகலாங்களா?
இந்த இடத்துலலாம் ரோடு வந்து டேமேஜாக இருக்குங்க. போன மாதம் வந்து குன்னூரில் மழை வந்து அதிகமாக பெஞ்சிதுங்க. அப்போ நியூஸில் நான் பார்த்தேன், ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போகிற வழியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, யாருமே போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த வழியை ரெடி பண்ணி கொடுத்ததாகவும் சொன்னாங்க. பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து ரோடு வந்து இடிஞ்சிருச்சு. இங்கேருந்து வந்து காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரோடு தெரியும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, காட்டேஜா வீரா ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு டூ வீலர் நிற்குது வெளியே. ஆப்போசிட்டில் மலையெல்லாம் தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால மிஸ்ட்டு வந்து மேலே ட்ராவல் ஆகுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியுது. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும்னுங்க. மெயினாக பிரேக் கண்டிஷன் இல்லைன்னா அவ்வளோதான், பிரேக் இல்லைனா வண்டி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு வழி போகுது. நம்ம வந்து இந்த ஏர் பெர்மெண்ட்டில் இப்படி திரும்பி போகிறோம். பாருங்கள், இங்கெல்லாம் டேமேஜ் ஆகி போடுங்க. அங்கங்கே வந்து டிவைடர் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ரோடு டேமேஜான பகுதின்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுதுங்க, அங்கே ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலைகள், அந்த பக்கம் வந்து டீ செடி எதாவது இருக்கும் போல இருக்குங்க. அந்த மலையில் அப்படியே மிஸ்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு கீழேருந்து. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும், ரொம்ப க்ளவுடியாக தெரியும் பாருங்கள். வண்டி ஆஃப் பண்ணிடலாங்க, ஏன்னா வந்து இந்த இயற்கையோட சவுண்டு எப்படிங்க பார்க்கலாம். அங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. குரங்குன்னா வந்து அது என்ன வகையான குரங்குன்னு தெரியல, ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குங்க. பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்துருக்கு. 1 2 3 தெரியுது நம்மளுக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான், ஸோ அதனால் வீடியோவில் தெரியாது கரெக்டாக. மிஸ்ட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. டைம் வந்து கரெக்டாக 10:45. 10:45க்கு இவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது, பட் ஆட்கள் இருக்காங்களான்னு தெரில. ஏதோ சவுண்டு கேட்குது, அநேகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரில. ஆனால் சவுண்டு கேட்குதுங்க. இங்கே பாருங்க, மிஸ்ட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க, அப்படியே பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து அப்படியே மலைகளோட வியூவில் காமிக்கலான்னு பார்த்தா மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, ஸோ அதனால் எதுவுமே காமிக்க முடியல. பட் இந்த மிஸ்ட்டோட பார்க்கும்போது அதோட அழகு வந்து தனிதாங்க, செமையாக இருக்குது பார்க்குறீங்க.
பனிமூட்டங்கள், மிகவும் அடர்த்தியான பனிமூட்டங்கள். ஏதாவது மழை வருதான்னு கூட தெரில, மிஸ்டா மழையான்னு தெரில. சரிங்க, மிஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டும். ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தில் 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த ஆனைப்பள்ளத்தை சுற்றி சில மலை கிராமங்களும் இருக்குதுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ரோடு டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்கு. கீழே வந்து இந்த இடமெல்லாம் கீழே டீலாக தெரியுது பாருங்கள். இது வந்து மலையோட சரிவு. அந்த பக்கத்தில் அப்படியே வந்து ஃபாரஸ்ட்டு. அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, அங்கே வந்து ஃபுல்லாக டீலாக தெரியுது. கொஞ்சம் வெளிச்சம் தான் தெரியுது. நல்ல வெளிச்சம் முடிஞ்சதுன்னா நல்லா காமிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. இயற்கை நம்மளுக்கு வழி விடலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே தான் இந்த வழி மட்டும் தான் தெரியுதுங்க. இது வரைக்கும் இருக்கிற வழி மட்டும் தெரியுது. அதுக்கு அந்த பக்கம் நமக்கு எதுவுமே தெரில. மேலே வந்து ஃபுல்லாக வந்து அடர்த்தியான காடுகள். அங்கே ஒரு வீடு தெரிஞ்சு, பட் வழி எப்படின்னு தெரில. ஆனால் வந்து பில்லூர் மட்டத்துலேருந்து இந்த ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு இறங்குற வழியில் இது வரைக்கும் நான் யாருமே பார்க்கலைங்க. நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன். பில்லூர் மட்டத்துலேருந்து கீழே இறங்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இடத்துல வந்து ரோடு டேமேஜ் ஆகிருந்தது. மெயினாக அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா இந்த கிராம மக்கள் கீழே வரவும் முடியாது, மேலே போகவும் முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக கீழே எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு போய் பார்க்கலாம். அப்படியே போய் கிராமத்தை ஒரு ஆளாக சலாசிட்டு வரலாம். இந்த வழி தான் நம்ம மேலே வந்து பார்த்தாங்க. மாடியோ ஆர்பி மட்டும் பயங்கரமாக இருக்குதுங்கோ. இந்த வழி தான் நம்ம எங்கேருந்து பார்த்தோம். அங்கே மேலே இருந்து அங்கேருந்து பார்த்தாங்க. ஒன்றும் தெரில. வேறு அங்கே ஒரு வீடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் வீடு நினைக்கிறேன். வீடாக ஆமாம், அதான் ஒரு வீடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் அங்கேருந்து மேலே இருந்து பார்த்தாங்க. அங்கே ஒரு வீடு தெரியுது. அதேமாதிரி பில்லூர் மட்டம்னு நினைக்கிறேன். பில்லூர் மட்டமாக நம்ம பார்த்த வீடுன்னு தெரியல. எல்லாம் ஆர்பி மட்டும் பயங்கரமாக இருக்குங்க. நேரம் மலையோட சரிவில் அப்படியே கீழே இறங்குதுங்க. என்ன தண்ணி பைப்பில் தண்ணி லீக் ஆகாட்டிருக்கு. தண்ணி தன்னை போல் வெளியே போட்டிருக்கு. பைப்பே காணுமே, எதுக்கு மேலே தண்ணி மட்டும் வெளியே போட்டிருக்கு. வண்டி தன்னை போல் இழுத்துட்டு போகுதுங்க.
ரோடு வந்து அவ்வளோ இறக்கமாக இருக்குங்க. காங்கிரீட் ரோடு வந்து அதுவே வந்து கொஞ்சம் புளி மேடுமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வண்டி நிறைய ஆடுது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் யானையோட சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாதிரியோ தைரியமாக போகலாமா? இங்கே பாருங்க, யானையோட சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த மாதிரி நேற்று நைட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டா இல்லை இப்போ ஏதாவது பார்க்குறக்கே பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யானையோட சாணம். பாருங்க, யானையோட சாணம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுது. நேற்று நைட்டு வந்தால் தான் என்ன தெரியல, யானையோட சாணமோட ஸ்மெல்லே நம்மளுக்கு பயங்கரமாக அடிக்குது. ரோட்டில் வந்து இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல. அது வேறு கொஞ்சம் கருக்குன்னு இருக்கு. போகிற வழியில் எங்கேயாவது யானை நின்றுனா என்ன பண்ணுறது? ஒரு ரோடு இங்கெல்லாம் பயங்கர டேமேஜ் ஆகிருக்குதுக்கும், இங்கெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள் தெரியும். இங்கெல்லாம் வந்து மண் சரிவு வந்து ரோடு வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆச்சு போல இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து மண் சரிவு வந்திருக்கு. மேலே இருந்து அப்படியே பாறையில் உருண்டு வந்திருக்கு போல இருக்குங்க. ஆமாங்க, கரெக்டுங்க. இங்கே பாருங்கள், அங்கே மேலே இருந்து அங்கேருந்து வந்திருக்குங்க. அங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுது. இதில் அப்படியே உருண்டு அப்படியே கீழே வந்து அப்படியே இங்கே வந்திருக்கும் போல இருக்குங்க. வந்து இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது. அப்படியே உருண்டு வந்து இது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு போல இருக்குங்க. இதுதான் நம்ம நியூஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நான் பார்த்தேங்க. குன்னூரில் வந்து போன மாதம் மழை பெஞ்சப்போ வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணதாகவும் போட்டிருந்தாங்க. நம்ம அதை இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனது தான். ஆரம்பத்தில் என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்தோம். ரோடு அப்படியே கீழே உடஞ்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், காங்கிரீட் ரோடெல்லாம் அங்கங்கே அப்படியே உடஞ்சிருக்குதுங்க. பெரிய பாறையெல்லாம் விழுந்து ரோடே அப்படியே வந்து உடஞ்சிருக்குங்க. இது ஏதோ கரடி நோண்டின மாதிரி தெரியுது. அந்த இடத்துல வேற நோண்டி இருக்குது. எனக்கு அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. ஆள் இல்லைனா நல்லா பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குது. வேறு இதெல்லாம் யானை ஏறி இருக்கும் போல இருக்குங்க. யானையோட காலடி தடமெல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து யானையோட காலடி தடமெல்லாம் இருக்குது. இது வந்து மேலே யானை ஏறின மாதிரி தெரியுது. யானையோட காலடி தடந்தாங்க. இங்கே மேலே ஏறி இதில் போயிருக்கும் போல இருக்குங்க. எப்பன்னு தெரியாது. என்னங்க வழியில் ஒரு ஆளையும் நான் பார்க்கலைங்க. போகலாமா தைரியமா? ஏதாவது ஒரு ஆள் பார்த்துருந்தா கூட கொஞ்சம் தைரியமாக போகலாம். நம்ம எப்படி இருந்தாலும் போகிறவில்ல, யாரோ ஒருத்தர் வருவாங்க. இன்றைக்கி சண்டே தான், அதனால் செலவுகள் வாங்குறதுக்காக கண்டிப்பாக மேலே யாராவது வருவாங்க அப்படின்னு நம்பி நான் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒருத்தருமே வரல. வந்தாங்கன்னா இந்த வழியை பற்றியும் இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் தைரியமாக போகலாமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு பார்த்தா ஒருத்தருமே வரலைங்க. இது வரைக்கும் நான் இந்த ரோட்டில் ஒரு ஆளையும் பார்க்கலைங்க. ஆனால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வந்து வசிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு ஆளையும் பார்க்கலைங்க. இந்த இடமெல்லாம் பயங்கர அல்டிமேட்டுங்க. ரோடெல்லாம் பயங்கரமான அல்டிமேட்டுங்க. ஒவ்வொரு
ஏர் பெயிண்ட்டு ஒவ்வொரு டேர்னிங் இதெல்லாம் திரும்பும்போது மனசில் கொஞ்சம் கருக்குன்னு இருக்குங்க. கொஞ்சம் ஒரு விதமான பயம் நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து ஒரு ஆள் இல்லை. இங்கெல்லாம் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஒரு போர்டு இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது. மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, நீலகிரி மாவட்டம். நிதி ஒதுக்கீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. பழங்குடியினர் நலத்துறை திட்டம் கட்டமைப்பு மேம்பாடு. பணியின் பெயர் ஆனைப்பள்ளம் பிரதான சாலை முதல் சின்னாலங்கொம்பை வரை சாலை அமைத்தல். ரீசெண்டாக வந்து ஏதோ ரோடு வெட்டியிருக்காங்க போல இருக்குங்க. இதில் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிருக்கேங்க. அப்போ வந்து அங்கேருந்த கிராம மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு மேல் பகுதியில் ஒரு ரோடு வெட்டினாங்கன்னா எங்களோட கிராம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரோடு வெட்டியிருக்காங்க போல் இருக்குங்க. இதுதாங்க அந்த ரோடு. இதில் ரோடு போகுது. பட் இதில் நம்ம போகணும்னா கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் வேணும். நம்ம தனியாலாம் போக முடியாது. சரிங்க, அப்படியே கீழே போகலாமா? இன்னும் யாராவது வழியில் வருவாங்களா? ஒரே ஒரு ஆள் வந்தால் கூட கொஞ்சம் மனசுக்கு தைரியமாக இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங் திரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கொஞ்சம் ரொம்பவும் பயமாக தான் இருக்குது. பேசுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. யானையோட சாணம் தான் பயங்கரமாக இருக்குது. சாணத்தோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப தூரமாக அடிக்குதுங்க. அந்த டேர்னிங் திரும்பும்போது யானையோட சாணம் ஸ்மெல் அடிக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. ஐயோ, என்னது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போகலாமா? ரொம்பவுமே யானையோட சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போகலாமா தைரியமா? கொஞ்சம் பயமாக இருக்குது. இது பாருங்க, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அநேகமாக நேற்று நைட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. கிராமத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் உயிரே இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு ரிஸ்க்கான பயணம். இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா இந்த வழியில் ஒருத்தருமே வரமாட்டாங்களா? இங்கே வந்து 100 குடும்பங்கள் மேலே வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு ஆட்கள் கூட இந்த வழியில் வரதை நான் பார்க்கல. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. பில்லூர் மட்டத்திலேயே விசாரிச்சிருக்கலாமோ? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வண்டி வந்ததுக்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. ஏதோ வந்து வண்டியோட அச்சலங்க தெரியுது. ஸோ வந்திருக்குது, எப்போன்னு தெரில. ரொம்ப பயந்து போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப பயந்து போட்டிருக்காங்க. ஏன்னா 2 இடத்துல வந்து யானையோட சாணமெல்லாம் பார்த்துட்டேன். அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆற்றுல தண்ணி போகுதா, அதோட சவுண்டு தான். அப்பா, ஆமாங்க, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆறு. ஆஹா, சூப்பராக இருக்குது. வழி கொஞ்சம் பார்க்கலாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆறு. இது வரைக்கும் நான் வந்து பில்லூர் மட்டத்துலேருந்து ஆனைப்பள்ளம் போகிற கிராமத்தில் பாதி வழியில் வந்துட்டேன். இப்போ பாதி வழியில் நின்றுருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆறு போகுது. இது வரைக்கும் வந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த வழியில், அதாவது பில்லூர் மட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து இந்த ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் இது வரைக்கும் இந்த ஒரு ஆளையும் பார்க்கலைங்க. ஆனால் வர வழியில் 2 இடத்துல யானையோட சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். அதனால் வந்து இது வரைக்கும் பயந்து தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட பயணம் எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க போகலாம்.
ரொம்ப ரிஸ்க்கான பயணம் இது. நான் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு எதிர்பார்க்கலைங்க. இது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரியான தெரியுது. இந்த ஆள் ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படி தான் சொல்லணும். ரொம்பவும் எல்லாம் போகலாம், அவசரமே இல்லை. ஒன்றே ஒன்று தான் இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இந்த வழியில் ஒருத்தருமே வரல. இந்த கிராமத்துலேருந்து யாருமே வரலையா? எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து கிராம மக்களை வந்து மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக மேலே வருவாங்க, அதாவது டவுனுக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கிராமத்திலேருந்து ஒருத்தருமே போன மாதிரி நான் பார்க்கல. ஏதாவது ஒரு 5 வீடு இருக்குது, 10 வீடு இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கே இருக்குது. குரங்கா? ஆமாம், குரங்கு தான். கேப்பா இதாங்க வித்தியாசமான குரங்கு. ஏய், பார்த்தா நம்ம மேலேயே குதிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த குரங்கு பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. குரங்கை பார்த்து கூட நான் கொஞ்சம் பயந்துட்டேங்க. குரங்குன்னா சாதாரண குரங்கு இல்லை, அந்த மந்தி அந்த மாதிரி இன்னும் சில வகை குரங்குகள் சொன்னாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குது. இன்னும் கீழே ரோடு அங்கே போகுதுங்க. எல்லாம் இலையெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. ஆளா யானையா மனுஷங்களா ஒன்றும் தெரியல. இந்த ட்ரெயினிங் திரும்புறதுக்குள்ள ரொம்ப பயந்துட்டாங்க. ஒன்றுமே தெரியல, ரொம்ப பயந்துட்டேன். இங்கே மறுபடியும் ஒரு ஆறு, நல்லா வெயில் அடிக்குது. அப்பா செம்மையான ஒரு ஆறுங்க. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. வா, செமையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது ஆறு. இங்கே பாருங்கள், எங்கேருந்து வருது பாருங்கள் தண்ணி. அப்படியே அந்த பாறையில் அங்கே மேலே உச்சியிலிருந்து அப்படியே பெரிய ஒரு பாறையில் சூப்பராக தண்ணி இறங்கி அப்படியே கீழே வருது பாருங்கள். இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக அந்த ஓரத்தில் ஒரு கீழே பைப் போட்டிருக்காங்க. அதிலிருந்து அப்படியே தண்ணி வந்து வெளியே இந்த பக்கம் போகுதுங்க. நம்ம இப்போ வழியில் வந்து 2 இடத்துல யானையோட சாணம் பார்த்தோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான இடத்துல வந்து யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பகலில் வந்து இந்த கிராம மக்கள் இந்த வழியில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் யானைக்கு இருக்கும். ஏன்னா வந்து மனுஷனை பார்த்து யானை பயப்படுது, யானையை பார்த்து மனுஷன் பயப்படுறா. இதுதான் உண்மை. அதாவது விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, மனுஷன் வந்து விலங்குகளை பார்த்து பயப்படுறான், விலங்குகள் வந்து மனுஷனை பார்த்து பயப்படுது. இதுதான் உண்மை. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, யானைகள் வந்து நைட்டு கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த வழியில் கண்டிப்பாக இங்கே வருங்க. வந்ததுக்கு முன்னாடி அப்படியே வந்து மேலே இந்த வழியிலேயே போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து வேறு எங்கேயுமே இறங்க முடியாது. ஃபுல்லாக கீழே வந்து பாதாளம், மேலே வந்து மலையோட உச்சிகள், மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வழியிலேயே அப்படியே மேலே போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம 2 இடத்துல யானையோட சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம். கண்டிப்பாக அது நேற்று நைட்டு வந்த யானையோட சாணமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே போகலாமா? அப்பா, ஒரே ஒரு வண்டி வருது. சூப்பர். இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக ஒரு வண்டி பார்த்துருக்கேன். கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படியே ஆறுதலாக இருக்குது.
அண்ணா ஆனைப்பள்ளம் எவ்வளோ தூரங்க? கொஞ்சம் தூரங்களா? கொஞ்சம் தூரம் இருக்குங்களா? சரி சார் சரி. யானை இருக்குங்களா? அதான் யானையோட சொன்ன வழியிலே 2 இடத்துல இருந்துச்சு. பகலே இருக்குங்களா? 2-3 மணிக்கு மேலே இருக்குங்களா? சரி, போன உடனே மேலே ஏறிடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்க சரிங்க. என்னங்க கொஞ்சம் தூரம் போனால் போயிடலாங்களா? சரி, 1/2 கிலோமீட்டருங்களா? சரி சரி சரிங்க சார். இப்போ தான் வந்து 2 வண்டியை பார்த்தேன். கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அதுபோக அவங்கள ஒரு முக்கியமான தகவல் சொன்னாங்க. ஏன்னா வந்து வழியில் யானை இருக்குதுன்னு சொன்னாங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு ஜீப் நிற்கிது. ஜீப் வந்து கழுவிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வழியில் வந்து யானை இருக்குது, 2-3 மணிக்கு யானை வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து ஒரு 11:15. அதனால் வந்து ஆனை பள்ளத்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து சீக்கிரமாக மேலே போயிடலாம். அவங்க சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இந்த வீடு தெரியுங்க, கீழே அந்த பக்கம் வீடு தெரியுது. ரெண்டு 3 மணிக்கு வந்துடுமா அப்பா? கேட்ட பின்னாடி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஆட்கள் பார்த்த கூட சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன தகவல் கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்குது. மேலே போகும்போது நம்ம எப்படி தான் போக போகிறோன்னு தெரியல. 2-3 மணிக்கே யானை வந்துடும் சொல்லியிருக்காரு. ரொம்ப பார்த்து தான் சீக்கிரமாக போயிடணும். சில சீசன், அதாவது சில டைமில் வந்து யானைகள் இருக்கும், சில டைம் வந்து உள்ளே இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரோட்லேயே நடமாடுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து யானை இருக்கே பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீடு தெரியுது. அண்ணா இதான் ஆனைப்பள்ளங்களா? இதான் ஆனைப்பள்ளங்களா? இன்னும் கீழே போகணுங்களா? ஓ இதுங்க காபி ஸ்டோருங்களா? ஓ சரி சரிங்க. இது இங்கே வீடுங்களா? உங்கள் வீடுங்களா? இல்லை வேலை செய்கிறீங்களா? ஓகே ஓகே. அப்படிங்களா? 65 வீடு இருக்குங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க. இல்லை யானை இருக்குன்னு சொன்னாங்க. வழியிலே பார்த்தோன்னா வந்து வர இடத்துல யானை சாணம்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். பகல் இருக்குங்களா? நைட்டு தான் வந்தது. நைட்டு தான் வந்துச்சுங்களா? நேற்று நைட்டு வந்துச்சுங்களா? நைட்டு 3 யானை வந்தது. ஓ சரிங்க. ஒரு பொட்டை யானைங்க 2. சரிங்கண்ணா. ஒரு கொம்பு உள்ளது 1. ஓ இது வழியிலேயே போங்களா? வழியிலேயே போட்டிருக்கு பார்த்தனா வந்து சாணம்? ஆமாங்க, நைட்டான இப்போ பகல்லையே பார்த்து பிடிச்சி தான் நம்ம போகணும். அப்படிங்களா? ஓ அப்படிங்களா? ஓ இது யானை டைம் தானேங்க? ஆனை டைமுங்க, பிளாக்காய் ஆகிட்டே வந்துருங்க. ஓ இப்போ பிளாக்கா இருக்குங்களா? பிளாக்காவும் இதை சொல்லி இருக்குதுங்க. ஓ அந்த பிஞ்சுங்களா? ஓ அந்த பிளா பிஞ்சு தேடி வருங்களா? நல்லா சாப்பிடுங்க. ஓ
ஏன்னா நைட்டு தான் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் பகலே வண்டியில் ஒருத்தர் வந்தார், கேட்டேன். எதுங்கம்மா? ஆமாங்கம்மா. அப்படியே காரமடைங்களா? எங்கேங்கம்மா? ஓ, கிரிஜா ஹாஸ்பிட்டலுங்களா? சரி சரிங்க. இப்போ இங்கே வந்து எதுக்குமா வியாபாரம்? என்ன வியாபாரமா? அப்படிங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே இருந்துப்பாங்களா? சனிக்கிழமை வருங்க. சரிங்க. அவன் வந்து கீழே ஆனப்பழத்தில் தங்கிட்டுங்க. காலையில் அந்த ஊருக்கு கொண்டு போய் எல்லாம் விற்று போட்டு வந்துட்டுங்க. அப்படிங்களா? இப்போ எங்களுக்கு கொண்டு வந்து பேர வைக்க. ஓ சரி. எப்படி வர்றாங்க போகிறாங்கம்மா? எப்படிம்மா வந்துட்டு போகிறீங்க? நடந்துங்களா? அப்படிங்களா? ஏன்னா நாங்கள் ஒரு நாள் வர்றதுக்கே பார்த்தோன்னா வழியில் யானை இருக்கேன் பயப்படுத்துகிறாங்க. நீங்களாம் தைரியமாக வந்துட்டு போகிறீங்க, அதனால தான் கேட்குறேன். அப்படிங்களா? சரி சரி சரிங்க. முதல்ல டீச்சராக இருந்ததுங்க. சரி சரிங்க. அப்புறம் அதில் இருந்து நின்னது பின்னாடி இந்த வேலை செய்யும். ஓ அப்படிங்களா? சரி. ஆதிவாசிகள் கூடவே இது ஒரு ஆதிவாசி. அதான் அப்படிங்களா? சரி சரி. நம்ம ஏரியாவில் காரமடைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளும் வர்றாங்க போல இருக்கு. வியாபாரத்துக்குலாம் நிறைய வர்றாங்க போல இருக்கு. நிறைய கிராமத்தை பார்த்துருக்காங்க, எல்லாம் வியாபாரத்துக்குலாம் காரமடாவில் தான் வர்றாங்க. சரி சரிங்க. 2 வளவு தாங்க போய். சரிங்க. ஒரு 3 வளவுங்க. சரிங்க. ஸ்கூல் இருக்கு, 65 வீடு இருக்குதுங்க. ஓ, ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் 65 வீடு இருக்குங்களா? 65 வீடுனா பிட்டு பிட்டாக இருப்பாங்க. சரி சரிங்கண்ணா. ஒரு வழி கீழே போகுங்க. சரிங்கண்ணா. அப்போ போனீங்கன்னா ஒரு அவ்வளோவுக்கு ஊரே தான் போகிறாங்க. ஓ சரி சரிங்க. அப்புறம் எல்லாம் காட்டுக்குள்ளேயே அவங்க காட்டுக்குள்ளேயே வீடு கட்டி. ஓ ஓ. ஆற்றுக்கு அந்த பக்கங்க. ஆறு இருக்குங்களா அந்த பக்கங்களா? ஆறு போ. சரி சரிங்க. அப்போ அதை தாண்டி போயிட்டா காடு காடாகவே இருப்பாங்க. ஓ சரி சரிங்க. ஆனால் குருமிளகு, காப்பி எல்லாம் சொந்த காடுங்கார வச்சு நல்லா இருக்கிறாங்க. ஓ ஓ. குருமிளகு காப்பிங்களா? காப்பிங்க. ஓ, மெயினாக குருமிளகு காப்பி தான். மீன் குருமிளகு காப்பி தாங்க. ஓ சரி சரிங்க. பார்த்துட்டு வாங்க. சரி சரிண்ணா, பார்த்து வரேன். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. காப்பி பரவாயில்லைங்க பரவாயில்ல, சந்தோஷம். சரி, பாட்டு வரேண்ணா. சரிம்மா, பாட்டு வரேங்க. வரேங்கம்மா. இது வந்து காபி ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்காங்க, அதாவது இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்கள இங்கே தங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவும் நம்ம ஏரியா காரமடையிலேருந்து வெத்தலை பாக்கு அப்புறத்துக்காக இங்கே வந்திருக்காங்க. இன்னும் ஆனைப்பள்ளம் கீழே கொஞ்சம் போகும்னு சொன்னாங்க. இது பாருங்கள், இங்கேயுமே யானையோட சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நேற்று நைட்டு தான் போட்டிருக்கு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு 3 யானை வந்து இந்த வழியிலே போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணும் வரணும். இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு குழந்தைக்கு காது ஊற்றி பேர் வைக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆட்கள் அதிகமாக இல்லையா என்னன்னு தெரியல. நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள்னு சொன்னேன். அது ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு 60க்கும் மேற்பட்ட வீடுகள்னு சொன்னாங்க. பக்கத்தில் வந்து சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 40க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இதே ஒரே வழி தாங்க. ஆனைப்பள்ளம், சின்னாலங்கொம்பை இந்த 2 கிராமத்துக்கு இந்த வழி தான். அதுக்கு கீழே சில கிராமங்கள் இருக்குது, பட் அதை பற்றி கரெக்டாக நமக்கு தெரியல. ஆடு இருக்குது, கீழே வீடு தெரியுதுங்க. கீழே வீடுகள்லாம் இருக்குது, காப்பி தோட்டங்கள், அதுக்கு கீழே வீடுகள். டைம் கரெக்டாக வந்து 11:30. அதிகபட்சமாக 2 மணிக்கெலாம் மேலே போயிடலாங்க.
மேலே போயிடலாம், இல்லை மேலே போய் தான் ஆகணும். ஆனைப்பள்ளம். இந்த ஒரு வீட்டில் தான் ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த ஒரு வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டு போட்டுருந்தாங்க, கலர் பேப்பரில் கட்டியிருக்காங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் போல இருக்குங்க. இதெல்லாம் வீடுகள் தெரியுது. ஆனைப்பள்ளம் வந்தாச்சுங்க, வந்தாச்சுங்க. எப்படியோ வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கிருந்து அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற மலை கிராமம். இப்போ வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து ஆனைப்பள்ளம் கிராமத்தோட ஸ்கூலு. இதுக்கு மேலே வந்து வண்டியில் போக முடியாது, நடந்து தான் போகணும். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆனைப்பள்ளம். ஒரு சிமெண்ட் ரோடு கீழே இருக்கு. கீழே ஒரு சிமெண்ட் ரோடு போகுது. இங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்கு. நான் காரமலேருந்து வர்றேன். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். உங்கள் கிராமத்தெல்லாம் பார்க்கலான்னு வந்தேங்க. போன மாதம் மழை பெஞ்சதில் ரோடெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க, நியூஸ்லேயே போட்டுருந்தாங்க, பார்த்தேன். சரி, அதனால தான் எப்படி இருக்கேன் பார்க்கலாம் வந்தேங்க. சரி, அப்படியே ரோடில் எப்படி இருக்கேன் பார்க்கலாம், வர வழி எப்படி இருக்கு, இன்னும் ஊரில் எப்படி இருக்கு, அப்படியே டெவலப் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் வந்தேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிருக்கு. இப்போ தான் இந்த ரோடே இந்த பாதி வரைக்கும் வந்திருக்குது. அப்படிங்களா? இந்த ரோடு இது வரைக்கும் வந்திருக்காது. சரிங்க. இதுக்கு மேலே தான் நீ அந்த ரோடு வந்துட்டு கீழே போகிறதுனால போகும். சரி சரி சரிங்க. இது வரைக்கும் தான் இப்போ ரோடுங்களா? இந்த ஸ்கூல் வரைக்கும் தான் ரோடுங்களா? சரி, அதுக்கு கீழே வந்து ரோடுக்கு இந்த மாதிரி நடந்து போகிற ரோடுங்களா? கீழே வந்துட்டு இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு இல்லைங்க. சரிங்க. அப்போ அந்த கோயிலுக்கு கீழே வந்துட்டு ரோடு இருக்குங்க.
கீழே கோயில் இருக்குங்களா? ஆமாம், கீழே வந்துட்டு ஒரு பாதி சோலைக்குள்ளே ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. சரிங்க. அந்த கோயில் வரைக்கும் அங்கே கீழே இருந்து ரோடு வருதுங்க. ஓ சரிங்க. அது மேட்டுப்பாளையம் ரேஞ்ச். கோயம்புத்தூர் ரேஞ்சு மேட்டுப்பாளையம் ரேஞ்சிலேருந்து 2. இது வந்து மேட்டுப்பாளையம் ரேஞ்சுங்களா? இது வந்து உளிக்கால் நீலகிரிங்களா? ஓ அங்கே வரும்போது மேலே வந்து குன்னூர் உட்கோட்டம் எல்லை முடிவுன்னு போட்டுதாங்க. ஸோ அதனால் இது வந்து வேற ஒன்று நினச்சேன் நான். இல்லை, இது நீலகிரி தான். இது நீலகிரி தாங்களா? சரிங்க. இப்போ இந்த ஆனப்பிள்ளாங்கிறதோட வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீலகிரி கோயம்புத்தூர் பார்டர். ஓ சரிங்க. நேராக கீழே வந்து இந்த பில்லூர் டேம் வரதுனால இது வந்து கோயம்புத்தூர் பார்டராக வருதுங்களா? இப்போ நம்ம அந்த கீழே ஒரு சுடுகாடு இருக்குங்க. சரிங்க. அந்த சுடுகாடு கீழே வந்துட்டு காரமடை ரேஞ்சுங்க. சரி. ஓ சரிங்க. ஆமாம், இதுக்கு இங்கே வந்து நீலகிரி. அப்படிங்களா? நம்ம ரேஞ்ச் தான், காரமடை தான். காரமடை தான். ஆமாங்க. உங்கள் பேருங்கண்ணா? நம்ம பேர் சந்திராங்க, மேல்பில்லூர். மேல்பில்லூருங்களா? அது எங்கே இருக்குண்ணா? அது இப்போ வந்துட்டு 1 கிலோமீட்டர் கீழே இருக்கு. 1 கிலோமீட்டர் கீழேங்களா? ஓ இதில் நடந்து போகிற வழிங்களா? போகிறோம், இப்படியே போனாக்கா அந்த 1 கிலோமீட்டர் வரும். ஓ சரி சரி. ஆற்றுல தான் நடந்து போகணும். ஓ சரிங்க. அப்போ ஆற்றுல போயிட்டு அந்த சைடு போனீங்கன்னா அப்போ அந்த. அப்படிங்களா? சரி. கோயில்ல மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல அப்படிங்களா? ஓ கோயிலில் மீட்டிங் போட்டிருக்காங்களா? என்ன மீட்டிங்க? அது இந்த கோயில் மீட்டிங் தான். ஓ கோயில் ஊர் பொதுவான மீட்டிங்களா? ஓ சரி சரி சரிங்க. இங்கே ஆனைப்பாளத்துக்கு மட்டும் எத்தனை வீடுங்க? 60-70 வீடுங்களா? ஓ இந்த ஆனைப்பாளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன கிராமங்கள் இருக்குங்க? இது ஒரே கிராமம். பக்கத்தில் அந்த மலையில் சின்ன கொம்பைங்களா? சடையங்கொம்பு அங்கே மேலேங்க. சரி. கீழே சொன்னார் மேல்புல்லூர் சொன்னார். அது சித்துக்கோணை, கீழ்பில்லூர். மேல்புல்லூர் சித்துக்கோணைங்களா? சரிங்க. சித்துக்கோணைக்கு அடுத்தது கீழ்பில்லூர். ஓ சரிங்க. கீழ்பில்லூருக்கு அடுத்தது பில்லூர் டேம். ஓ மேல்புல்லூர் சித்துக்கோணை கீழ்பில்லூர் அதுக்கடுத்து பில்லூர் டேம்ங்களா? ஓ இதெல்லாம் வந்து அங்கிருந்தெல்லாம் வர்றாங்களா? டெய்லி வந்து போகிறாங்களா? வராங்க. ஓ சரிங்க. அது வந்துட்டு காரமடை ரேஞ்சுங்க. ஓ சரிங்க. அந்த கீழ்பில்லூருங்கிறது வந்துட்டு மேட்டுப்பாளையம் ரேஞ்சுங்க. சரிங்க. இந்த சித்துக்குனி மேல்பில்லூர் வந்துட்டு காரமடை ரேஞ்ச். ஓ சரிங்க. அதே 2 ரேஞ்ச் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த மேல்புல்லூர் மட்டும் நீலகிரி ரேஞ்சுங்களா? அது வந்து கோயம்புத்தூர் ரேஞ்ச். கோயம்புத்தூர் ரேஞ்ச். ஓ காரமடை ரேஞ்ச். காரமடை. ஓ ஆனைப்பள்ளம் மட்டும் உங்களுக்கு வந்து நீலகிரி. அது கீழே போனாமே ஃபுல்லாக வந்து காரமடையும் கோயம்புத்தூர் சேர்ந்துருது. ஓ சரி சரி. இங்கெல்லாம் எப்படிங்க யானைகளா? யானைகளாம் வந்துருச்சு, நீலகிரிக்கு மேலேயே போயிடுச்சு. அப்படிங்களா? வர்ற வழியில் பார்த்தீங்க யானையோட சாணம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எதோ நைட்டுங்களா? நான் பார்த்தது எனக்கே தெரிஞ்சது. நேற்று நைட்டு வந்த மாதிரி தான் தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கோ நீங்கள் வரும்போது பாதி வழியில தான் மறைஞ்சிட்டு இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓ கொஞ்சம் இருட்டாச்சுன்னா ரோடுக்கு வந்துருங்க எல்லாம். அப்படிங்களா? ஓ நேற்று நைட்டு தான் ரோட்டில் போச்சுங்களா? ஓ இந்த வண்டியெல்லாம் துரத்தி. சரிங்க. எல்லாம் பார்த்து துரத்தி பிடிக்கலான்னு பார்த்துருக்குது. சரிங்க. அப்போ முடியல. சரிங்க. அவங்கெல்லாம் வண்டியிலே இருந்துட்டாங்க நேற்று நைட்டுங்களா? நைட்டு. ஓ அப்படிங்களா? ஓ சரிங்க. கடைசியில் அவங்க எப்படி தப்பிச்சு வந்துட்டாங்க. ஓ வண்டியில் தான் வந்தம்மா, ரோட்டில் பார்க்கல. யானையோட சாணம் 3 இடத்துல பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தா இப்போ தான் போட்டு போன மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அனைமா நேற்று நைட்டு போட்டதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். நைட்டு தான் மேலே போயிருங்களா? ஓ கீழே போனாலும் 2-3 வீடு இருக்குங்க. சரிண்ணா. அந்த சைடு போனாலும் அது மாதிரி தான், வீடு அதிகமாக இருக்காது. ஓ சரிங்க. அவங்க ஒவ்வொரு வீடாக அப்படி இருக்கும். ஓ ஒட்டுக்கா இல்லாமல் அவங்கவுங்க காட்டில் தனித்தனியாக வீடு இருக்குங்களா? ஓ சரி சரி. இந்த இடத்துல மட்டும் ஒன்றா வீடு இருக்குங்களா? இந்த கீழே இங்கேயும் மட்டுங்களா? இந்த கோயில் வரைக்கும் போனீங்கன்னா ஆள் இருக்காங்க. சரிண்ணா. பேசிட்டு அப்படியே. சரி சரிண்ணா. இங்கே யானை மட்டும் தான் இருக்குண்ணா? வேறு ஏதாவது இருக்குங்களா? சிறுத்தை, புலி, கரடி? சிறுத்தை, புலியெல்லாம் இருக்குங்க. எல்லாம் இருக்குங்க. ஒரு சிறுத்தை, புலி எல்லாம் இருக்குங்க. அது போக இந்த பன்னியெல்லாம் வந்து அதிகமான தொழிலுங்க. குரங்கு இருக்குது. சரிங்க. இந்த காபி பழம் எல்லாம் சாப்பிட்ருவோம். எல்லாரும் காவல் தான் இருக்கும். காவல் தான் இருக்கணும். ஓ இந்த காப்பியெல்லாம் ஆச்சுன்னு சொன்னால் அது பழுத்தாவே இந்த குரங்கு சாப்பிட்ருங்க. காப்பி பழத்தையும் சாப்பிடுங்களா? அப்படிங்களா? சொல்லி உடச்சு சாப்பிட்ருவோம். ஓஹோ. அப்போ நம்ம வந்து அந்த வருமானம் எடுக்கணும்னா அது காவல் இருந்து தான் எடுக்கும். அந்த மாதிரி. காப்பி பழத்தையே குரங்கு சாப்பிட்றீங்களா? அதுக்கே நம்ம காவல் இருக்கணும் அப்படின்னா. அது பழக்க பந்தம் பார்த்தா அதை எடுக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். பொறிச்சு எடுத்துருக்கோம். ஓ இப்போ காப்பி சீசன் சொன்னாங்கன்னா காப்பியில் இருக்குங்களா? ஓ சரிங்க. பழம் எடுக்கிற சீசன் தாங்க. பார்க்க அந்த செடியிலலாம் பழம் இருக்குது. செடியில் பழம் இருக்குங்களா கீழே? அதான் காப்பி செடியில் நிறைய இருக்காண்ணா? ஓ சரி சரி. எதுமா? 2 காப்பி இருக்குங்களா? என்னென்ன காப்பிங்கம்மா? ரொபோஸ்ட் ஒன்றுங்க, நாட்டு காப்பிங்களா? ஓ சரி சரி. 2 வகையான காப்பிங்க இருக்குங்களா? சரி சரிங்க. ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாகவே காப்பி தோட்டங்களா? ஓ காப்பி, குறுமிளகு, பஞ்சு. ஓகே பலக்காய் இருக்குது. ஓ மெயினானது அப்படின்னா வந்து காப்பி, குறுமிளகு, பஞ்சு, பலக்காய் இந்த 4 தானுங்களா? ஓ சரி சரி. இங்கேருந்தெல்லாம் எப்படி இந்த மேலே கொண்டு போகிறீங்க காப்பியெல்லாம்? இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? ஓ சூப்பர். ஏன்னா அந்த பிக்கப்பு கொண்டு போகிறாங்க. சின்ன வண்டி ஜீப் எல்லாம் வரணும். அதில் கொண்டு போகிறாங்க. ஓ அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சா போதும். ஓகே.
காப்பியெல்லாம் சொல்லுவாங்க அந்த ராட்டையில் ஆட்டுவாங்க, ஆட்டி வந்து பார்த்தோன்னா வந்து இந்த காப்பி கொட்டையில் அதெல்லாம் பார்த்துருக்கேங்க, நிறைய பார்த்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போடுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர். சரி சரி. யானை நேற்று நைட்டு தான் இருக்குங்களா இல்லை அடிக்கடி வருங்களா டெய்லி? இது வந்து சீசன் டைமில் மட்டும் வருங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த பிலா பிஞ்செல்லாம் பூக்குங்க. அப்படிங்களா? அந்த வாசத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சுகள் ஆகும்போது அது வந்துடுங்க. ஓ இந்த சின்ன பிஞ்சுகளே வந்துடுங்களா? அது வந்துட்டு அதிகமான வாசம் வருங்க. சரிங்கண்ணா. அந்த வாசத்துக்காகவே அது வருங்க. ஓஹோ. பிஞ்சு வந்துச்சுனாவே இந்த பல வாசம் வந்துருங்களா? வாசம் வந்துடுங்க. ஓஹோ. ஒரு ஸ்மெல் வந்துட்டு அதுக்கு நல்லா பூமெல் மாதிரி இருக்கும். சரிங்க. இப்போ அந்த வாசத்துக்கு வந்து யானை எங்கே இருந்தாலும் அது ஓஹோ இந்த பலாமரத்துக்கு வந்துடும். ஓ அப்படிங்களா? இப்போ அது வந்து இப்படி நம்ம படுத்துருக்கு காய் இருக்குங்கிற ஒரு இதில் தான் வந்திருக்குங்க. ஆனால் அது பிஞ்சு இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. ஓஹோ சரி சரி சரி. இப்போ இந்த பூத்தாவே அந்த மனம் வந்துட்டு அந்த யானைக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ. அந்த ஸ்மெல்லையே அது வந்து சுற்றி பார்க்கும். ஓஹோ. இப்போ இந்த பிஞ்சு வர்ற டைமில் அது சுற்றி பார்த்துட்டு போயிருங்க. இந்த பிஞ்செல்லாம் உடச்சி போட்டு போயிடும். காயும் வர விடாதுங்க. இப்போ அந்த காய் வர டைமில் இந்த குரங்கு இதெல்லாம் அதை எடுத்துருங்க. ஓஹோ. தப்பி தவறி வர்றது தான் இந்த குரங்கு கிடைக்கும். ஓஹோ. அப்போ உங்களுக்கு வியாபாரத்துக்குலாம் பழம் கிடைக்காதுங்களா? இப்போ வந்து கை விடுற வரைக்கும் யானை எடுத்துருங்க. சரிங்க. அப்போ அதுக்கு மேலே உள்ளது மட்டும்தான். ஓ அப்படிங்களா? ஓ அப்போ அதை உங்களுக்கு கிடைக்கிறதுன்னா அப்போ ரொம்ப கம்மி தான். கம்மி தான். கையற்ற வரைக்கும் யானை எடுத்துருது, அதுக்கு மேலே குரங்கு எடுத்துருது. குரங்கு எடுத்துருங்க. ஓ அப்படிங்களா? நம்ம வந்து இந்த முயற்சி பண்ணி தான் மரத்தில் ஏறி இந்த காயெல்லாம் எடுக்கணும். ஓ அப்படின்னா பலாப்பழம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடைக்காது. அது எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்கணும். யானையும் தாண்டி குரங்கையும் தாண்டி ரிஸ்க் எடுத்து எடுக்கணும். ஓ மெயினாக கிடைக்கிறது வந்து காப்பியும் குறுமிளகு தான் உங்களுக்கு பஞ்சு. ஓ சரி. ஆனால் இதெல்லாம் வந்து காப்பி குறுமிளகு பஞ்செல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இல்லைங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஓ சரி. இப்போ இது போக வெளியே வேலைக்கெல்லாம் போகிறீங்களாண்ணா? வெளியே போகணும். எங்கே போவீங்க வேலைக்கெல்லாம்? நம்ம வேலைக்கு போனால் இந்த வீடு வேலைகளுக்கு. சரிங்க. இந்த மாதிரி ஏதாவது கார்மெண்ட் எடுக்கிறவங்க வந்துட்டு காங்கிரீட் வேலைக்கு அந்த மாதிரி வேலைக்கு தான் போவோம். ஓஹோ. இங்கே ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்தோன்னா வந்து வெளி வேலைக்கு போகிறாங்களா? ஆமாம். ஒரு சிலர் வந்துட்டு கீழே எல்லாம் வந்துட்டு இந்த 100 நாள் திட்டத்தில் போயிடுவாங்க. சரிங்க. இந்த லேடிஸு அதெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் இந்த ஒவ்வொரு நாள் வேலைக்கு இந்த வாழை இது மாதிரி ஒரு காட்டு தோட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஓஹோ. அப்படி போய்ட்டு அது 2 நாள் 1 நாள் தான் அந்த வேலை கிடைக்கும். அப்படிங்களா? அதிகமாக கிடைக்காது. ஓஹோ. இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விவசாயிகளும் 1 நாள் 2 நாள் வேலை தான் கொடுப்பாங்க. ஓஹோ. அவங்களுக்கு அந்த கொடுத்துட்டு நிப்பாட்டிக்குவோம். ஓஹோ. அந்த மாதிரி வேலையை செஞ்சு போய்ப்போம். மேலே எஸ்டேட் வேலைக்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து இந்த ஆர்சடின்னு அந்த பக்கமெல்லாம் அந்தங்களாம் போகிறாங்களா? எஸ்டேட் போகிறாங்க. எப்படிண்ணா வண்டியில் போகிறாங்களா இல்லை அவங்க வந்து அதை கூட்டு போவாங்களா? வண்டி வச்சிருக்கவங்க வண்டியில் போயிடுவாங்க. சரிங்க. நடந்து போகிறவங்க அங்கேயே ஆல்ட் பண்ணிக்கிறாங்க. ஓ அங்கேயே ஆல்ட் பண்ணிக்கிறாங்க. சில எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வண்டி விட்டு பார்த்தா டெய்லி வேலைக்கு ஆள் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சாயங்காலம் கொண்டு விட்றவங்களாம் இருக்கான்னு நிறைய கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. ஓ இவங்க டெய்லியில் போயிட்டு வரதில்ல, அங்கேயே வீடு கொடுத்தனால அங்கேயே இருந்துக்கிறாங்க. ஓ இந்த எஸ்டேட்லேயே வீடு கொடுத்துட்றாங்க. ஓ சரிங்கண்ணா. ஏன்னா நிறைய கிராமத்தில் நான் பார்த்ததுன்னா அவங்க என்னென்னா அவங்களே ஜீப் விட்டு காலைல வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க, வேலையை முடிச்சு சாயங்காலம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ரோடு வந்து ரொம்ப கீழே இருக்கிறதுனால டெய்லி வரது கஷ்டம். சரி சரி. அங்கேயே கொடுத்தா அங்கேயே தங்கிடுதா? வாரத்தில் ஒரு நாள் லீவுங்களா? அவங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் தான். ஒரு நாள். அன்றைக்கி எதாவது நல்லது கட்டினா வந்து வந்துட்டு போகிறது. அந்த மாதிரி டைமில் தான் வர முடியும். ஓஹோ. அது வந்து ரெகுலர் வேலை இருக்குங்க. சரிங்க. ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, இல்லை வாரத்தில் லீவ் எடுத்துக்குவாங்க. ஓஹோ. ஓ ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குங்களா? ஓஹோ. அது இப்போ எக்ஸ்டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஓவர் டைம் வேலையெல்லாம் செய்வாங்க. சரிங்க சரிங்க. அது அந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா அவங்க செய்வாங்க. ஓஹோ. சரி சரி சரி. நிறைய பேர் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஓ நார்த் இந்தியாவில் வந்திருக்காங்களா? ஓ இந்திக்காரங்க இல்லாத இடமே கிடையாது. எங்கள் டவுனுக்குள்ளே தான் இந்திக்காரங்க நிறைய இருக்காங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்காங்க. ஓஹோ. அதிகமாக அவங்க வந்ததுனால நம்ம ஆளுக்காக கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். அப்படிங்களா? அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? அவங்களுக்கும் அதே சம்பளம் தான். உங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரே சம்பளம் தாங்களா? எவ்வளோண்ணா சம்பளம்? அவங்க வந்துட்டு சம்பளம் 440 ரூபாங்களாம்மா? இந்திக்காரங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே சம்பளம் தான். ஓஹோ. ஜென்ஸுகளுக்கு வந்துட்டு 455 ரூபானாங்க. சரிண்ணா. அப்போ இவங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் 400 ரூபாய்க்கு கம்மி தான் இருக்கும். 400 ரூபாய் கம்மி தான். 50 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். ஓஹோ. எஸ்டேட் சம்பளம். ஓஹோ. ஓ சரிங்க. ஓ ஆம்பளைங்களுக்கு 350, பொம்பளைங்கன்னா 300 தாங்களா? ஓஹோ. ஓஹோ. வேலைக்கு தான் கஷ்டம். ஓ ஓ சரி சரிங்க. ஏன்னா இங்கேருந்து இங்கே டெய்லி போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேலைக்கு. அதுதான் கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சரி சரி சரி. சரி சரிண்ணா. அப்படியே நான் அப்படியே கீழே வேணால் பார்த்து வரேன். கீழே மீட்டிங் போட்டுருவாங்க சார். சரிங்கண்ணா. அங்கே போனாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட மீட்டிங் பண்ணுவோம். சரி சரி சரிண்ணா. சரி நல்லதுண்ணா. சரி நல்லதும்மா. அப்படியே கீழே பார்த்து வரேங்க. பார்த்து வரேன் பார்த்து வரேம்மா.
இந்த கோயில் போனீங்கன்னா இருப்பாங்க. எந்த இடத்துல கோயில் சொன்னீங்கன்னா? ஓ இங்கே தாங்களா? சரி சரி. சரிண்ணா 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 பாட்டு வரேங்கண்ணா பாட்டு வரேன் நல்லது. இருப்பாங்க சார் ஆளுகள். சரிண்ணா சரி. அவங்களே உங்களை விசிட் பண்ணுவாங்க. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் பார்த்துட்டு வரேங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.